உண்மை கடவுள் அற்புதங்களானாலும் ஒன்று தான், பூரணராகிய உண்மை கடவுளானாலும் ஒன்று தான். ரெண்டுத்துக்கும் ஒரே அர்த்தம் தான், பெரிய வித்தியாசம் ஒன்றும் கிடையாது. ஆகவே உண்மை கடவுளின் அற்புதங்கள், உண்மை கடவுள்னால் யார்? அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தான். ஆக இப்போ நம்ம அந்த தலைப்பில் உண்மை கடவுளின் அற்புதங்கள் அப்படின்ற தலைப்பில் இப்போ நம்ம சிந்திப்போம். ஆக உண்மை கடவுள் அப்படின்னா ஒரே ஒரு கடவுள் தான். நான் ஆரம்பத்திலே சொன்னேன், ஒரிஜினல்னால் ஒன்று தான் இருக்கும், ஒரே ஒரு ஒரிஜினல் தான் இருக்கும். ஜெராக்ஸு லட்சம் எடுத்துக்கலாம் நம்ம ஜெராக்ஸ். ஆகவே நாம் வணங்குற எல்லாமே நகல் தான். யார் யாருக்கு என்னென்ன வணங்குறீங்களோ அதெல்லாம் நகல் தான், அதெல்லாம் தத்துவங்கள் தான். பணத்தின் தத்துவம் லக்ஷ்மி, கல்வியின் தத்துவம் சரஸ்வதி, அறிவின் தத்துவம் முருகர், இப்படி ஒன்று ஒரு தத்துவம் தான். அப்போ இதெல்லாம் படைச்சி ஆட்டு வித்து எல்லாம் செய்கிறது யாருன்னா ஒளி வடிவான உண்மையான தனிப்பெரும் பதியான அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தான் அந்த உண்மை கடவுள் அப்படின்றத நான் சொல்லலை, வள்ளலார் சொல்கிறாரு. கீழவும் எழுதி போட்டு வச்சுருக்காங்க. அந்த 10 இது சொல்கிறாங்க. இறைவன் ஒருவரே, அவரே அருட்பெருஞ்சோதி ஆண்டவர், அவர் ஒளி வடிவாக இருக்கார் அப்படின்னு சொல்லி நம்ம புத்தகத்தில் முதல்ல எந்த புத்தகம் வாங்கினாலும் முதல்ல அது இருக்கும். ஆகவே உண்மை கடவுள்னால் அது அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தான், அதுதான் உண்மை. ஆகவே அந்த இறைவன் எங்கே இருக்காருன்னா நம்ம எல்லாருக்குள்ளும் இருக்கார். ஒரு ஈக்குள்ளே இருக்கார், ஒரு எறும்புக்குள்ளே இருக்கார். அதனால தான் அசைவம் சாப்பிட வேணான்றது. இப்போது ஒரு கோயிலுக்கு போகிறோம், அங்கே இறைவன் இருக்குது, சிலை இருக்குது. அந்த கோயிலை போய் நம்ம இடிப்போமா? இடிக்க மாட்டோம். பாவம், சாமி கண்ணை குத்தும் அப்படின்னு சொல்லுவோம். நியாயம்தான், இடிக்கக்கூடாது. அப்போது ஒரு ஆட்டோட உள்ள இறைவன் இருக்கார்ல, அப்போ அந்த ஆட்டை வெட்டுறது கோயில் இடிக்கிறது சம்மந்தம். ஒரு கோழி அறுக்கிறது அந்த கோயில் இடிக்கிறது சம்மந்தானே. அப்போ எல்லாருக்குள்ளே இறைவன் இருக்கார். அதனால தான் அசைவத்தை சாப்பிட சொல்கிறோம். அப்போ சில பேர் கேட்பாங்க, கீரையில் அதுவும் தாவரத்துலேயும் உயிர் இருக்குது. தாவரம் பாருங்கள், ஒரு செடிக்கு ஒரு வீட்டில் ஒருத்தர் தண்ணி ஊற்றுறாங்கன்னா ஒருத்தரே தொடர்ந்து ஊற்றுனா நல்லா பலபலன்னு வரும். அவங்க ஊருக்கு போயிட்டாங்க, மறுநாள் வேறு யாராவது ஊற்றுறாங்க வச்சிங்களேன், அவ்வளோ மலர்ச்சி இருக்காது. ஏன்னா அதுக்கு தெரியும் யார் ஊற்றுறாங்கன்றது தெரியும், அந்த அறிவுலாம் அதுக்கு இருக்குது. இது பொதுவாக நம்ம இயல்பாக பார்ப்போம். ஆகவே தாவரங்களுக்கும் அந்த உயிர் இருக்குது, உணர்வு இருக்குது. ஆனால் நம்ம செடியை கிள்ளி கீரை ஆக்கி சமைச்சி சாப்பிட்றோம். அப்போ அது இப்போ உயிரை கொள்றதாகும்னா கொள்றதா ஆகாதுன்னு வள்ளல் பெருமான் உரைநடையில் சொல்கிறாரு. ஏன் ஆகாதுன்னா, இப்போ உங்கள் கத்தி எடுத்து ஒருத்தரை குத்துனா கொலை, அதே உங்கள் நகத்தை நான் வெட்டினா கொலையா? உங்கள் முடியை நான் கடைக்கு போகிறோம், பார்பரு முடியை வெட்டுறாரு, ஐப்ரோ கட்டிங் பண்ணுறோம், இதெல்லாம் கொலைக்கு சம்மந்தமா? கொலையாகுமா? எப்படி முடி வெட்டுறது கொலை இல்லையோ, எப்படி நகத்தை வெட்டுறது கொலை இல்லையோ, அந்த மாதிரி கீரை காய்கறியில் வெட்டி சாப்பிட்றது கொலை கிடையாது. அது மட்டும். ரெண்டாவது ஒரு ஆடு மாடு கோழியை வெட்டினோன்னா அது துடிக்கும். அந்த துடிப்பு அந்த மற்ற கீரை காய்கறிகளுக்கு கிடையாது. அந்த ஜீவ துடிப்பு அது கிடையாது. அதனால் அது பாவம் இல்லைன்னு சொல்லிட்டு வள்ளலார் சொல்கிறார். இவர் எங்கே இருக்கார் அப்படி பார்த்தீங்கன்னா, அண்டத்தில் 4 இடத்துல இருக்கார், பிண்டத்தில் 4 இடத்துல இருக்கார். அண்டம்ன்றது வெளியே, பிண்டம்ன்றது இந்த உடம்பு. அண்டத்தில் 4 இடத்துல எங்கே இருக்கார் இறைவன் அப்படின்னா, எங்கும் நிறைந்திருக்கின்றார். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, அண்டத்தில் சூரியன், சந்திரன், நட்சத்திரம், அக்னி, இந்த 4 இடத்துலையும் இருக்கார். பிண்டத்தில் எங்கே இருக்காருன்னா, இந்திரியங்கள், கரணங்கள், ஜீவன், ஆன்மா, இந்த 4 இடத்துல இறைவன் இருக்கார். அதனால தான் இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கத்தை இதெல்லாம் வச்சுக்கணும்னு சொல்லிட்டு வள்ளலார் சொல்கிறாரு. ஆகவே இறைவன் இருக்கும் இடம் இது. அதனால தான் பார்த்தீங்கன்னா அகவல் படிக்கும்போது அருட்பெருஞ்சோதி 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 அருட்பெருஞ்சோதின்னு 4 முறை ஃபஸ்ட்டு படிப்போம் இல்லையா? முடிக்கும் போதும் அருட்பெருஞ்சோதி 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 படிப்போம். அதுக்கு அர்த்தம் இதுதான். முதல் 4 அருட்பெருஞ்சோதி, இறைவன் அண்டத்தில் 4 இடத்துல இருக்கார், அதுக்காக அதை படிக்கிறோம். கடைசியாக முடிக்கிற போது படிக்கிற 4 அருட்பெருஞ்சோதி பிண்டத்தில் 4 இடத்துல இருக்கார். ஆகவே அதுக்கான அடையாளம் தான் கடைசியாக 4 முறை நாம் சொல்கிறோம். சரி, அப்போ இந்த இறைவனுக்கான சிறப்புகள் என்ன அப்படின்னு பார்க்குறப்போ, அருட்பெருஞ்சோதி உண்மை கடவுளுக்கான என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஏக இறைவன்ன்றதே ஒரு சிறப்பு தான், ஒளி வடிவானவர். ரெண்டாவது சிறப்புனா, வள்ளுவன் தன்னை உலகினை கீந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடுன்னு தமிழ்நாட்டை பற்றி பெருமையாக சொல்லுவாங்க. இந்த உலகத்துக்கே ஒரு பொதுமறையை வள்ளுவர் கொடுத்தாரு, அந்த வள்ளுவரை நம்ம தமிழ்நாடு உலகத்துக்கே கொடுத்தது அப்படின்னு பெருமையாக ஒரு பாடலை சொல்லுவாங்க. அந்த மாதிரி நமக்கு வள்ளலாரை கொடுத்தது யாருன்னா அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். அதனால தான் இன்றைக்கி நம்ம இவ்வளோ பேசின்னு இருக்கோம். மரணமில்லா பிறவை பற்றி நம்ம புரிஞ்சிக்கணும், இந்த பிறவியை முடிச்சிக்கணுன்றதை புரிஞ்சிக்கணும், நாம் எதுக்கு வந்தோன்றதை புரிஞ்சிக்கணும், யார் உண்மையான கடவுள்ன்றதை புரிஞ்சிக்கணும். இதெல்லாம் யாரால் புரிஞ்சிக்கணும்னா வள்ளல் பெருமானால் புரிஞ்சிக்கணும். அந்த வள்ளல் பெருமான் யார் கொடுத்தார் அப்படின்னா
அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வருவிக்க உற்றார். அப்போது அதுதான் அருட்பெருஞ்சோதி முதல் சிறப்பு. அடுத்தது இந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவரோட சிறப்பை பற்றி பார்க்கணும்னா பதிவிலக்கத்தில் வள்ளலார் பாடுறார். பதினா யார்? தலைவன், இறைவன் அப்படின்னு போகுது. அதான் பதி பத்தினின்னு சொல்லுவாங்க. கணவனை பதின்னுவாங்க, மனைவியை பத்தினின்னுவாங்க. பதி என்றால் தலைவன், இறைவன். கணவனாக இருந்தால் நம்ம தலைவன், குடும்ப தலைவன் நம்ம சொல்கிறோம். ஆகவே பதி விளக்கம் அப்படின்னா இறை விளக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பொருள்படும். அந்த பதி விளக்கத்தில் வள்ளல் பெருமான் இறைவனை புகழ்ந்து பாடுறார். எப்படிலாம் புகழ்ந்து அவருடைய சிறப்புகளை புகழ்ந்து பாடுறார். அதுதான் அருட்பெருஞ்சோதியோட சிறப்புகள். நமக்கு என்ன தெரியும்? அதனால் வள்ளலார் சொன்னதை நம்ம பார்ப்போம். 13 பாடல் இருக்குது. 13 பாடலும் பார்க்க முடியாது, ஒரு 4 பாடலை மட்டும் பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா இறைவன் எங்கெங்கெல்லாம் விளங்குறார் அப்படின்றத அகரநிலை விலங்கு சத்தர் அனைவருக்கும் அவர்பால் அமர்ந்த சக்தி மாறர்களுக்கும் அனைவருக்கும் அவரால் பகர வரும் அண்ட வகை அனைத்தினுக்கும் பிண்ட பகுதிகள் அங்கு அனைத்தினுக்கும் பதங்கள் அனைத்தினுக்கும் இகரமுறு உயிர் எவைக்கும் கருவிகள் ஆங்கவைக்கும் எப்பொருட்கும் அனுபவங்கள் எவைக்கும் முத்தி எவைக்கும் சிகர முதல் சித்தி வகை எவைக்கும் ஒளி வழங்கும் இறைவன். இது எல்லாத்துக்கும் ஒளி வழங்குறாரு. சத்தர், சக்தி, அண்ட வகை, பிண்ட பகுதி, பதங்கள், உயிர், கருவிகள், பொருட்கள், அனுபவங்கள், முத்தி, சிகர முதல் சித்தி, இது எல்லாத்துக்கும் அருட்பெருஞ்சோதியான ஒளி வழங்குறதுனால தான் இதெல்லாம் இயங்குது. அதே மாதிரி 12 வெளிகளாக இருக்கார் இறைவன். பூதவெளி பகுதி, இந்த 12 வெளியில் நடம் புரிந்து கொண்டிருக்கின்றார். வண்ணமிகு பூதவெளி பகுதி வெளி முதலா வகுக்கும் அடிகளெல்லாம் வயங்கு வெளியாகி எண்ணமுறு மாமவுன வெளியாகி அதன் மேல் இசைத்த பறவெளியாகி இயல் உபய வெளியாய் அன்னுறு சிற்பறவெளியாய் தற்பரம் வெளியாய் அமர்ந்த பெருவெளியாய் அருளின்ப வெளியாய் திண்ணமுறும் தனி இயற்கை உண்மை வெளியான திருச்சிற்றம்பலம் தனிலே தெய்வம் ஒன்றே கண்டீர். இத்தனை வெளியிலையும் இருக்கக்கூடிய ஒரே தெய்வம் யாருன்னா அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். அதாவது 6 வெளி, 12 வெளி, பூதவெளி, பகுதி வெளி, அடிவெளி, வயங்கு வெளி, மாமௌன வெளி, பறவெளி, உபயவெளி, சிற்பரவெளி, தற்பரவெளி, பெருவெளி, அருளின்ப வெளி, இயற்கை உண்மை வெளி. இந்த எத்தனை வெளியிலையும் இருந்து நடம் புரிகின்ற சிறப்பு அருட்பெருஞ்சோதி ஆண்டவருக்கு உண்டு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 12 வகையான இன்பங்களை நமக்கு வழங்குறாரு. அப்படி வழங்கக்கூடிய ஒரே தெய்வம் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். அவர் திருச்சிற்றம்பலம் தனியிலே தெய்வம் ஒன்றே கண்டின் பெருமான் பாடுறாரு. இடம்பெறும் இந்திரிய இன்பம், கரண இன்பம், உலக இன்பம், உயிர் இன்பம் முதல் எய்தும் இன்பமாகி தடம்பெறும் ஒரு ஆன்ம இன்பம், தனித்த அறிவின்பம், சத்திய பேரின்பம், முத்தி இன்பம், அதன் மேல் நடம்பெறும் மெய்ப்பொருள் இன்பம், நிரதிசய இன்பம், ஞான சித்தி பெரும்போக நாட்டரசின்பமாய் இடம்பெறும் இயற்கை இன்பம் தனி இன்பமாக 12 வகையான இன்பங்களை கொடுக்கக்கூடிய இடத்திலே திருச்சிற்றம்பலம் தனியிலே தெய்வமாக அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் இருக்கின்றார். 6 அறிவாய் இருக்கின்றார். பேரறிவாகி அவ்வறிவுக்கு அறிவாய், அறிவுள் அறிவாய், ஆங்கனம் அதனுள்ளோர் அறிவாய், இயற்கை உண்மை தனி அறிவாய், செயற்கை மண்ணும் அறிவு அனைத்தினுக்கும் வயங்கிய தாரகமாய், இப்படி 6 அறிவாக இருக்கார். அதாவது அவர் எழுதின அகவல் பார்த்திங்கன்னா அதுக்கு அதிகபட்ச வரி தமிழ் இலக்கணத்தில் அந்த காலத்தில் புலவர்கள் சொன்னது அகவல்னால் 1000 அடி தான் இருக்கணும், அதுக்கு மேலே எழுதக்கூடாது. வெண்பானா 4 அடி தான் இருக்கணும். என்சீர் விருத்தனா 8 சீர் இருக்கணும். அறுசீர் விருத்தனா 6 சீர், 6 சீர்னா 6 வேர்டு. இப்படி எல்லாத்துக்கும் ஒரு இலக்கணம் வச்சுருக்காங்க. அதே மாதிரி அகவலுக்கு 1000 லைன் தான் இருக்கணும். இது சட்டம், இலக்கணத்தில் சட்டம். தமிழ் படித்தவங்களுக்கு தெரியும். வள்ளலார் அதை உடைக்கிறார். 1596 வரி எழுதுறார். அதுக்கு அர்த்தம் என்னென்னா 1596ன்றதுக்கு 1ன்றது ஏக இறைவன், 5ன்றது பஞ்சபூதம், 96ன்றது 96 தத்துவங்கள். மனம் முதல் மரணம் வரை உள்ள 96 தத்துவங்கள். அதாவது 96 தத்துவங்கள், அதான் மனம் முதல் மரணம் வரை 36 தத்துவம் ப்ளஸ் 60 தாத்விகம் எல்லாம் சேர்த்து 96 தத்துவங்களை சொல்லுவாங்க. இந்த தத்துவங்கள்லாம் கடந்தால் தான் நாம் மரணமில்லா பொருள் அடைய முடியும். இதில் எல்லாமே வருது. நம்ம கும்பிட்ற தெய்வங்கள், நம்ம கோபதாபங்கள், காமம், குரோதம், மோகம், இதெல்லாமே தத்துவம் தான். இந்த தத்துவங்கள்லாம் ஜெயிச்சினால்தான் வள்ளலார் வெள்ளாடைக்கு வந்தார். நீங்கள் எல்லா ஞானியும் எல்லா துறவியும் காவி தானே கட்டுறான், வள்ளலார் ஏன் வெள்ளாடை போட்டான்னு நீங்கள் போட்டாருன்னு கேட்கலாம். அதுக்கு அர்த்தம் இதுதான். தத்துவங்களை வென்றதால் தான், தத்துவங்களை யார் ஒருத்தர் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் வெள்ளாடை அணியணும். மற்றவங்களுக்கு வெள்ளாடை அணிவதற்கு ரைட்ஸ் கிடையாது. அவர் தத்துவங்களை வென்றவர், அதனால் வெள்ளாடையை அவர் அணிஞ்சார். அதுதான் அதுவும் ஒரு புரட்சி தான். ஆகவே அதுவும் இங்கே குறிப்பிட்டிருக்கு. ஆக
இப்படி அந்த அகவலை சொல்லும்போது இந்த 1596 வரைக்கும் அந்த அர்த்தம். ரெண்டாவது அகவலில் வந்து இன்னொரு விஷயம், அகவல் வந்து ஏன் அகவல்னு பேர் வந்ததுன்னா, காக்கா வந்து கரையும், குயில் வந்து கூவும், இதுமாதிரி ஒரு பறவை கிளி வந்து கத்தும். ஒன்றுத்துக்கும் ஒரு தமிழில் உள்ள சிறப்பே அதுதான். ஒரு பறவைக்கும் ஓசை எழுப்புனா ஒரு வகையாக சொல்லுவாங்க. மயில் வந்து அகவும். இந்த அகவலை படிச்சிங்கன்னா மயில் அகவர ஓசை மாதிரி இருக்கும். நீங்கள் மயில் அகவும் போது அந்த ஓசையை கேளுங்களேன், நம்ம அகவல் படிக்கிற மாதிரியே இருக்கும். அதாவது ஒரு ஆண் மயில் பெண் மயிலோட சேருவதற்கு அகவும். அந்த ஓசை அந்த ஆண் மயிலுக்கு மட்டும் தான் தெரியும், நமக்கு சாதாரண கத்துற மாதிரி தான் தெரியும். அது கூப்பிடும், ஒரு ஆண் மயில் பெண் மயிலை கூப்பிடும், வா வந்து என்னோட சேரு அப்படின்னு சொல்லிட்டு அது கூப்பிடும். அதுக்கு பேர் தான் அகவுதல். அந்த ஓசை தான் அகவல் படிக்கிற ஓசை. அதனால தான் அதுக்கு பேர் அகவல்னு பேர். அது மாதிரி நாம் பெண் மயிலாக இருக்கிற நாம் ஆண் மயிலான அருட்பெருஞ்சோதி ஆண்டவரோட நம்மை சேர்த்து கொள்வதற்கு அகவுதல், அதுதான் அகவல் படித்தல். எப்படி எல்லாத்துலேயும் ஒரு விளக்கம் இருக்கு பாருங்கள். ஏன் அதுக்கு அகவல் பேர் வைக்கிறதுக்கு பதிலாக வேறு ஏதாவது ஒரு பேர் வச்சுட்டு போயிருக்கலாமே? அந்த ஓசை மயில் அகவுவது போல் இருப்பதால் அதுக்கு அகவல் என்று பெயர் இடப்பட்டது. அது நிறைய படித்து விநாயகர் அகவல், நிறைய அகவல் நம்ம படிச்சிருப்போம். இந்த ஓசையில் வரும், மயில் அகவுகின்ற ஓசையில் இந்த அகவலை படிக்கணும். நாம் ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி படிக்கிறோம், அது வேறு விஷயம். அந்த மயில் அகவுற ஓசையில் படித்தோம்னா அந்த அகவல் ரொம்ப இனிமையாக இருக்கும். அந்த அகவலில் தான் வள்ளல் பெருமான் முழுக்க மிக சிறப்பான ஒரு அகவல் இது. வள்ளல் பெருமான் வந்து 6000 பாட்டு எழுதியிருக்காரு. அவர் குறிப்பிட்டு எதை சொல்கிறாருன்னா, அருள் விளக்க மாலை, ஞான சரிகை, இந்த 2 தான் ரெஃபர் பண்ணுறாரு படிக்க சொல்லி. பேருபதேசத்தில் அவர் அந்த அறைக்குள்ளே போகிறார் இல்லையா, சித்தி வளாக அறைக்குள்ளே ஜோதி ஆகிறதுக்கு போகிறார். அப்போ உள்ள இந்த விளக்கை எடுத்து மாடத்தில் வச்சுட்டு, இந்த விளக்கில் இறைவன் இருப்பதாக பாவித்து ஞானசரியில் வரும் 28 பாடல்களை பாடி நீங்கள் வணங்குங்கள் இறைவனின்னு சொல்லிட்டு ஞானசரிய பாடல் தான் ரெஃபர் பண்ணுறாரு நமக்கு. அதே மாதிரி அருள் விளக்க மாலையை பாட சொல்லி இன்னொரு இடத்துல சொல்கிறாரு. எதுக்கு சொல்கிறோம், அது அவ்வளோ சிறப்பு வாய்ந்தது. அதே மாதிரி இந்த அகவலை வந்து ஒரு ஞான இறைவனுக்கும் வள்ளலாருக்குமான ஒரு அந்த கான்வகேஷனை வந்து சொல்கிற ஒரு விஷயந்தான் அகவல். அகவல் வந்து அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது. ஆகவே அந்த அகவலில் பார்த்திங்கன்னா இந்த அனுபவத்தெல்லாம் எழுதிப்பார். இறைவன்கிட்ட அவர் என்னென்னலாம் பெற்றார், இரவா வரமழைத்து எண்ணெய் மேலேற்றி அருட்பெரும் ஜோதின்னு அவர் என்னெல்லாம் பெற்றாரோ, இறைவன்கிட்ட வந்து என்னெல்லாம் பெற்றாரோ அதெல்லாம் பட்டியல் போட்டு சொல்லுவார். அது அகவல் இருக்கும். அதே மாதிரி இறைவன் என்ன சொன்னார் அதை வெளியே சொல்லுவார். அவங்களுக்குள்ள அந்த கலந்துரையாடலை நமக்கு சொல்கிறாரு, அகவல் மூலமாக சொல்கிறாரு. இப்படி இறைவனுக்கும் வள்ளலாருக்குமான கலந்துரையாடல், இறைவனுக்கு வள்ளலார் கொடுத்த அந்த அதிசயமான அற்புதமான திறமைகள், அந்த ஐந்தொழில் புரிகின்ற ஆற்றல்கள், இப்படி பல விஷயத்தை அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வள்ளலார் கொடுத்ததை வள்ளலார் வந்து இந்த அருட்பெருஞ்சோதி அகவலில் சொல்கிறாரு. அப்போ இந்த அகவல் எவ்வளோ முக்கியமானது பாருங்கள். இதில் தான் வள்ளல் பெருமான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை பற்றி பல விதமாக சொல்லிகிட்டே இருப்பார். இரவா வரமளித்து எண்ணெய் மேல் ஏற்றிய அறவாழியாம் தனி அருட்பெருஞ்சோதி அப்படின்னு நிறைய பாடுறாரு. மூர்த்திகள் பலருக்கும் ஐந்தொழில் அளிக்கும் முந்தொருள் ஐந்தொழில் மூர்த்திகள் பலருக்கும் ஐந்தொழில் அளிக்கும் அருட்பெருஞ்சோதி. அந்த மும்மூர்த்திகள் மட்டும்தான் ஐந்தொழில் பண்ணுறா நம்ம நினச்சின்னு வந்தோம். பிரம்மா சிவன் விஷ்ணு தான். ஆனால் எண்ணிலடங்காத பிரம்மாக்கள் இருக்காங்க, எண்ணிலடங்காத சிவன் விஷ்ணுக்கள் இருக்காங்க. அவங்களாம் வந்து அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் சொல்கிற வேலையை செஞ்சுன்னு இருக்காங்க. இப்போ யார் பண்ணுறா? வள்ளலாரே அந்த ஐந்தொழிலில் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லை, நீங்களும் பண்ண முடியும், நானும் பண்ண முடியும். அகவலில் சொல்கிறார் இல்லையா, அருள் பெரில் துரும்பமோர் ஐந்தொழில் புரியும். நம்ம அகவலில் படிச்சிருக்கோம் இல்லையா. அப்போ ஒரு துரும்பு பண்ணும்போது நாம் பண்ண முடியாதா? நாமளும் அந்த நிலையை போயிட்டோம்னா நம்மளும் அந்த பிரம்மா சிவன் விஷ்ணு மாதிரி நம்ம ஒரு பிரம்மன் ஆகிடும், நம்ம ஐந்தொழில் புரிய முடியும். அந்த மாதிரி கோடான கோடி பிரம்மங்கள் இருக்குதா 6ஆம் திருமுறையில் பாடல் இருக்குது. எண்ணிலடங்கா பிரம்மன்கள் இருப்பதாக அகவலில் பாடல் இருக்குது. எது பொய்யாது? உண்மை. வள்ளலார் தான் பொய்யா சொல்ல போகிறாரு, உண்மை. ஆகவே நாம் எல்லோரும் அந்த பதவியை பெற முடியும், அதையும் தாண்டி மரணமில்லா பெறுவார் தரணும். ஆக இந்த அகவலை வந்து அவ்வளோ விஷயத்தை சொல்லியிருக்காரு. இந்த அகவல் முழுவதுமே அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அற்புதங்கள் தான். இந்த அகவலை படிக்க படிக்க அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் எல்லா அற்புதங்களும் நமக்கு கிடைக்கும். காரண காரிய கல்விகள் எல்லாம் கற்பித்து என்னுள்ளே கலந்து கொண்டு என்னை நாரணர் நான்முகர் போற்ற மேலேற்றி
நாதாந்த நாட்டுக்கோர் நாயகன் ஆக்கி பூரணமாம் இன்பம் பொங்கி ததும்ப புத்தமுதாம் போனகம் தந்தே ஆரண வீதியில் ஆடச் செய்தீரே அப்படின்னு அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை புகழ்ந்து பேசுகிறார். அவரோட அற்புதத்தை சொல்கிறார். அதாவது நாரணர் நான்முகர், அவங்க எல்லாரை விட என்னை மேலேற்றி போற்றேன். அவங்களே போட்டுறாங்க வள்ளலாரை. யார்? நாரணர், பிரம்மர், சிவன், விஷ்ணுலாம் வள்ளலாரை போற்றி வணங்குறாங்களாம். அந்த அளவுக்கு வள்ளலாரை மேலிடத்தில் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வச்சிருக்கதான் இதில் பாடுறாரு. அப்படிலாம் என்னை மேலேற்றி பூரணமாம் இன்பம், பூரண இன்பம். இப்போ நாம் பெறுவதெல்லாம் ஏகதேச இன்பம். இந்த உலகையில் நாம் பெறுவ இன்பம்லாம் ஏகதேச இன்பம், சிற்று இன்பம், ஒரு கணத்தில் போயிடும். இது எப்படி நம்ம சாப்பாடை சுவைச்சு இங்கே போனால் முடிச்சு போச்சு, அதுக்கப்புறம் இதை சுவை தெரியுதா? கிடையாது. அந்த மாதிரி நாம் அனுபவிக்கிற எல்லா இன்பமும் ஒரு நொடி தான் முடிச்சு போகுது. அது இல்லாமல் பூரணமாம் இன்பம், பூரண இன்பன்றது இறைவனோட கலத்தல் தான். அந்த பூரண இன்பத்தை பொங்கி ததும்ப புத்தமுதாம் போனகம், போனகம்னா உணவு, அருள் உணவு தந்து ஆரண வீதியில் ஆடல் செய்தீரே. அந்த ஆரண வேதாகம ஆரண வீதியில் என்னை ஆடுவதற்கு செஞ்சிருக்காரு யார்? அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அப்படின்னு வள்ளல் பெருமான் சொல்கிறாரு. அடுத்தது, தேகம் எப்போதும் சிதையாத வண்ணம் செய்வித்து எல்லாம் வல்ல சித்தியம் தந்தே. இந்த தேகம் சிதைந்து போகாமல், மரணம் அடையாமல், ஒரு துளி கூட டேமேஜ் ஆகாமல், நம்மளுக்கு பல டேமேஜ் இருக்குது இந்த உடம்புல, அந்த ஒரு துளி கூட டேமேஜ் ஆகாமல் தேகம் எப்போதும் சிதையாத வண்ணம் செய்வித்து எல்லாம் வல்ல சித்தி, எல்லாத்தையும் செய்யக்கூடிய சித்திகளை தந்து போகம் எல்லாம் என்றன் போகமாக்கி, எல்லா போகத்தையும், அதாவது மகிழ்ச்சியும், நம்ம அவன் ரொம்ப போகக்காரன்னு சொல்கிறேன் இல்லையா, யோகக்காரன் போகம், அந்த இன்பத்தை தரக்கூடிய எல்லா போகத்தையும் எனக்கு தந்து போகமெல்லாம் என்றன் போகம் ஆக்கி போதாந்த நாட்டை புறக்க மேலேற்றி ஏக சிவானந்த வாழ்க்கையில் என்றும் இன்புற்று வாழும் இயல்பளித்து என்னை ஆகம வீதியில் ஆடச் செய்தீர் அப்படின்னு அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை புகழ்ந்து பேசுகிறாரு. அதே மாதிரி தானந்தம் இல்லா தன்மையை காட்டும் சாகாத கல்வியை எனக்கு தந்தீங்களே அப்படின்னு பாடுறாரு. அதே மாதிரி சதானந்த நாட்டில் சத்தியனாக்கி சுத்த சித்தாந்த அற்புத வீதியில் என்னை ஆடச் செய்தீர் அப்படின்றாரு. இப்படி பலவாறு அவருக்கு என்னென்ன கிடைச்சதோ அதெல்லாம் சொல்கிறாரு. இத்தனை என்று என்னிடல் ஒன்றா என் பிழை யாவையும் அன்பினில் கொண்டு, இவ்வளோதான் நீ எனக்கு கொடுத்ததுன்னு அளவிட்டு சொல்ல முடியாது. இத்தனை என்று என்னிடல் ஒன்றா, இதை சொல்ல முடியுமா? அவ்வளோ விஷயத்தை எனக்கு கொடுத்த நீ. என் பிழை யாவையும் அன்பினில் கொண்டு, நான் செய்த எல்லா தவறுகளையும் எல்லா குற்றங்களையும் குணமாக கொண்டு அது அப்படியே எனக்கு அன்பை செஞ்சு எனக்கு இவ்வளோ விஷயத்தை கொடுத்தியே அப்படின்னு சொல்லிட்டு பாடுறாரு, புகழ்கிறாரு. தத்துவம் எல்லாம் என் தன்வசமாக்கி சாகா வரத்தையும் தந்து என்னை தேற்றி ஒத்து வந்து உள்ளே கலந்து கொண்டு எல்லா உலகமும், நமக்கு தெரிஞ்சு இந்த ஒரு உலகம்தான், கோடான கோடி அண்டங்கள் இருக்கின்றார் வள்ளலார். அண்டங்கள் எல்லாம் அரை கணத்து ஏகின்றார். அரை கணத்தில் கோடான கோடி அண்டத்துக்கும் போயிட்டு வருவாராம். யார்? வள்ளலார். நம்மளால் ஒரு உலகத்தை சுற்றத்துக்கு ஒரு ஜென்மம் பத்தாது நமக்கு. அப்போ நம்மளும் அது மாதிரி போக முடியும். ஆகவே அந்த எல்லா உலகங்களும் என்னை புகழும்படி செய்தார். எல்லா உலகத்தில் இருக்கிற மக்கள்களும் எல்லா உலகத்திலும் இருக்காங்க. நம்ம எப்படி இந்த பூமியில் இருக்குமோ எல்லா உலகத்திலும் மக்கள் இருக்காங்க. அந்த எல்லா உலகத்தில் இருக்கிற மக்களும் என்னை புகழும்படி உயர்நிலைக்கு ஏற்றி சித்தியெல்லாம் செய்வித்து சத்தும் சித்தும் வெளிப்பட சுத்த நாதாந்த வீதியிலே என்னை ஆடச் செய்தீர் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளல் பெருமான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை புகழ்ந்து பாடுறாரு. இப்படி பல சொல்லிக்கிட்டே போகலாம். இத்தனை என்று எண்ண முடியாது, அவ்வளோ விஷயத்தை நீ எனக்கு கொடுத்துருக்க. அதே மாதிரி இறை எளிமையை வைத்துள்ள ஆர்னி என்றெதிர் வினவல் விடை கொடுக்க தெரியாத அறிவிலியன் பொருட்டாக அன்று வந்து எனக்கு ஏர் நீடும் பெரும்பொருள் ஒன்றிந்து மகிழ்ந்து ஆண்டீர். நீ யார் அப்படின்னு என்னை பார்த்து யாராவது கேட்டால் என்னால் பதில் சொல்ல முடியுமா? நீ யார்? அந்தளவுக்கு நம்ம பெரிய ஆள் கிடையாது. நான் என்ன எம்பியா இல்லை எம்எல்ஏவா? பெரிய ஆள் கூட கிடையாது. அப்படி வள்ளலாரை சொல்கிறாரு, யாராவது என்னை பார்த்து யார் நீன்னு கேட்டால் எனக்கு சொல்ல தெரியாது. அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது. நான் சாதாரண நாயினம் கிடையேன், ஈனம் விழுந்தேன். அப்படிப்பட்ட என்ன அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் செல்ல பிள்ளைன்னு சொல்கிற அளவுக்கு என்னை மேலே தூக்கின்னு வந்துட்டேன்னு சொல்லிட்டு இந்த பாடலில் குடிசை தேடி வந்தார் அவர். அப்போது அதெல்லாம் புகழ்ந்து அதை சொல்ல வரேன். அப்படிலாம் வள்ளல் பெருமானை வந்து ஏற்றிருக்காருன்னா அதெல்லாம் புகழ்ச்சி சொல்கிறார். இன்னொரு விஷயத்தை சொல்கிறார், ஆயிரம் ஆயிரம் கோடி நாவுடையோர் எனினும் அணுத்துணையும் புகழ் அறிதேல் அந்தோ இச்சிறியன் வாயிரங்கா வகை புகழ துணிந்தேன் என்னுடைய மனத்தாசை ஒரு கடலோ 7 கடலிலும் பெரிதோ சேயிரங்கா மூலம் எடுத்து அணைத்திட்டாய். நீங்கள் சொன்னீங்க பாருங்கள்,
தாய் வந்து அழுதா, குழந்தை அழுதா தாய் வந்து தூக்கிப்பா. அழறதுக்கு முன்னாடியே வந்து தூக்கிட்டாராம். யார்? அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். நான் வந்து அழுது இது வேணும்னு கேட்கறதுக்கு முன்னாடியே என்னை தூக்கி விட்டாய், சேயிரங்கா முன்னமே எடுத்து அணைத்திட்டாயின்னு சொல்லிட்டு, அன்னையாய் திருச்சிற்றம்பலம் விளங்கும் சிவஞான குருவே, ஒரு தாய் மாதிரி நான் அழறதுக்கு முன்னாடியே வந்து என்னை தூக்கிட்டேன். அதுக்கப்புறம் பாருங்கள், 1000 கோடி நாவுடையோர், ஒரு நாவாலேயே நம்ம புகழ்ந்து பேச முடியாது. அவர் புகழ்ச்சியை பேசுறதுக்கு இந்த ஒரு நாவலே நம்மளால் முடியல. 1000 நாட்கள் இருந்தாலும் அவர் புகழ்ச்சியை எடுத்து சொல்ல முடியாதான். அவ்வளோ புகழ். அது வார்த்தை எப்படி பயன்படுத்த இது வரைக்கும் யாருமே இந்த வார்த்தை 1000 கோடி நாவுடையோர் யாராவது வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்கன்னா, நான் எங்கேயும் படிச்சு, நான் நிறைய ஓரளவுக்கு புத்தகம் படிச்சிருக்கேன், எங்கேயுமே யாருமே சொன்னது கிடையாது. அதே மாதிரி என்னுடைய மனத்தாசை ஒரு கடலோ 7 கடலோ, எனக்கு இருக்கிற ஆசைலாம் வந்து ஒரு கடல் அளவா கிடையாது, 7 கடல் ஆசை, அதையும் மேலே அப்படின்னு சொல்கிறாரு. அதெல்லாம் எனக்கு வந்து செஞ்சு கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு பெருமையாக சொல்கிறாரு. என்னுடையோர் எடுத்துடையோர் எல்லோரும் போற்ற என்ன பாராட்டினேன். அதாவது படிக்காதவன் நம்ம ஈஸியாக புகழ்ந்துருவான், படித்தவன் அவ்வளோ சீக்கிரம் நம்ம புகழ்ந்து பேச மாட்டான். இல்லை என்னை விட தெரிஞ்சவன் அவன், என்னை விட அவனுக்கு எல்லாம் தெரியுமா, நான் எவ்வளோ படிச்சிருக்கேன் தெரியுமா அப்படின்னு நம்மளை அவ்வளோ சீக்கிரம் பாராட்ட மாட்டாங்க. ஆனால் என்னுடையோர் எடுத்துடையோர்னா படித்தவங்கன்னு அர்த்தம். என்னுடையோர் எடுத்துடையோர் எல்லோரும் போற்ற என் இதய மலர்மிசை நின்று எழுந்து அருளே அப்படின்னு சொல்லிட்டு பாடுறாரு. அப்படி எல்லாரும் என்னுடையோர் எடுத்துடையோர் படித்தவங்க எல்லாரும் என்னை பாராட்டக்கூடிய அளவுக்கு விண்ணுடைய அருட்ஜோதி விளையாடல் புரிய வேண்டுமென்றேன் என்பதன் முன் விரைந்தாய். அதாவது விண்ணுடைய அருட்பெருஞ்சோதி விளையாடல் புரிய வேண்டும் என்று, அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வந்து என்னோட விளையாடல் புரிய வேண்டும் என்று மனசில் நினச்சேன். அது முன்னாடி நீ வந்துட்ட, விரைந்து விரைந்து இசைந்தீர், இசைந்தீர்னா செய்தீர் அப்படின்றாரு. எனக்கு அருள்வதற்கு இத்தருணம் என்றேன் நான் என்பதன் முன் வந்தார். அதாவது பெருமான் பல வடையில் சொல்லார், நீ சீக்கிரமாக வந்து எனக்கு அருள் கொடு, உரிமையாக கேட்பார். ஏன்னா அவர் அந்தளவுக்கு உரிமையாக உறவாக்கிட்டார். நமக்கு தான் சாமி கடவுள் அப்படின்னு பயம், நமக்கு சாமி கண்ணை குத்தும், ஐயா கடவுள் எவ்வளோ பெரிய ஆளுப்பா, நம்ம சாதாரண ஆள் அப்படின்னு பயந்தே நம்ம ஒதுங்கிடுறோம். வள்ளலார் பயப்படல, வேறு சீக்கிரம் வந்து என்னை கூப்பிட்டுருப்போம், நீ வந்து சீக்கிரமாக எனக்கு அருள் செய் அப்படின்னு உரிமையாக கேட்குறான். அதுக்கு பேர் அதிகாரம் கிடையாது, உரிமையாக கேட்குறாரு. ஆகவே அந்த அளவுக்கு வந்து இதை நம்ம பெருமாள்கிட்ட கற்றுக்க வேண்டிய விஷயம். பயப்படாதீங்க, அவர் யார்? நம்ம அப்பா அம்மா தானே, தாயுமாய் தந்தையுமாய் நிற்கிறவங்க. நம்ம அப்பா அம்மா கிட்ட நம்ம பயப்படுமா? பெரும்பாலும் பயப்பட மாட்டோம், உரிமையாக கேட்போம், இது வாங்கித்தா அதை வாங்கித்தா, ஏன் அதிகாரமே பண்ணுவோம். நீ வாங்கித்தலாம் சாப்பிட மாட்டேன், அதிகாரம் பண்ணுறமா இல்லையா, விரட்டுவோம் இல்லையா, அது மாதிரி நல்லா உரிமையாக கேளுங்க. எனக்கு மரணமில்லா பெருவா கொடு, அதுக்கு நான் என்னென்ன செய்யணும் சொல்லு, அதுக்கு நீ தான் வழிகாட்டணும், அந்த மாதிரி நல்லவங்களோட என்னை சேர்த்து வை. வள்ளலார் பாரு இல்லையா, ஒருமையுடன் நின்னது திருமலரடி நினைக்கின்ற உத்தமத்தம் உற வேண்டும். அவருக்கே தெரியல யார் உத்தமர்னு. அந்த மாதிரி உத்தமனாக பார்த்து என்ன சேர்த்து வைப்பா, கண்ட கபோதியோட என்னை சேர்த்துறாத அப்படின்னு அவரே பாடுறாரு. உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவோர் உறவு கலவாமை வேண்டும். அப்போ தெரியல, நல்லவனும் கெட்டவனும் கலந்து இருக்கான். அப்போ உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவோர் உறவு களவாமை வேண்டும், பெருநெறி பிடித்து ஒடுங்க வேண்டும், மதமான போய் பிடித்து வேண்டும், மறுபெண் ஆசையை மறக்க வேண்டும், உன்னை மறவாதிருத்தல் வேண்டும், மதி வேண்டும், நின் கருணை நிதி வேண்டும், நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும் அப்படின்னு 50 வயசில் பாடல, அவர் 9 வயசில் பாடுறாரு. என்ன பாடுறாரு? மறுபெண் ஆசையை மறக்க வேண்டும் 9 வயசில் பாடுறாரு. 9 வயசில் அந்த ஆசை வருமா யாருக்காவது? 9 வயசு பையனுக்கு இப்போ வருது. 9 வயசு பையனுக்கு அந்த ஆசை வருமா? பெண்ணை பற்றி அந்த எண்ணம் வருமா? ஒரு 16 வயசில் வரும், ஒரு பெண்ணு மேலே மோகம் வரும். 9 வயசில் அந்த எண்ணமே வராது. ஆனால் பெருமான் அப்போவே என்ன சொல்கிறாரு? மறுபெண் ஆசையை மறக்க வேண்டும், உன்னை மறவாது இருக்க வேண்டும். நம்ம இறைவனுக்கு என்னைக்காவது கேட்டிருக்குமா, கடவுளே நான் உன்னை மறக்காமல் இருக்க வேண்டும்? மாற்றி கேட்போம், யோ நீ என்னை மறந்துடாதையா, நிறைய எங்கிட்ட அப்ளிகேஷன் போட்டிருக்கேன், நீ பாட்டு மறந்துட்டு போயிடாத, அதெல்லாம் நிறைவேற்றி வைன்னு சொல்லிட்டு மாற்றி கேட்குறோம். ஆனால் வள்ளலார் மாற்றி கேட்குறாரு, உன்னை மறவாது இருத்தல் வேண்டும், மதி வேண்டும், நின் கருணை நிதி வேண்டும். நம்ம கேட்குற நிதி வேறு, அவர் என்ன நிதி கேட்குறாரு? நின் கருணை நிதி வேண்டும் கேட்குறாரு. மதி வேண்டும், எனக்கு அறிவை கொடுன்றாரு. நம்ம என்னைக்காவது அறிவு கொடுன்னு வேண்டியிருக்குமா? என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். இப்போ கேட்குறோம், என்னைக்காவது அறிவு கொடு, பரீட்சையில் பாஸ் பண்ணணும்னு கேட்பேன் கண்டா, அதை பாஸ் பண்ணுறதுக்கு எனக்கு அறிவை கொடுன்னு கேட்டிருக்குமா? கிடையாது, டைரெக்டாக நான் பாஸ் பண்ணிடணும். ஆகவே அந்த சின்ன வயசில் 9 வயசுலேயே அவருக்கு எவ்வளோ ஞானம் பாருங்கள், அந்த பக்குவம். இந்த தெய்வமணி மாலையில் பார்த்தீங்கன்னா இந்த தத்துவ வெற்றியில் சொன்னதெல்லாம் அதில் சொல்லிட்டார். தெய்வமணி மாலையில் தத்துவ வெற்றியில் இந்த மனம் முதல் மரணம் வரை எல்லாத்தையும் ஒழிக்கணும்னு சொல்லிட்டு பின்னாடி சொன்ன விஷயத்த முன்னாடியே சொல்லிட்டார். 5ஆம் திரு ஆக்சுவலாக அது முதல் பாடினது முதல் திருமுறையில் தான் வரணும்.
தெய்வமலை பாடல் பார்த்தியா முதல் திருமுறையில் தான் வரணும். இவங்க என்ன பண்ணிட்டாங்க, 5ஆம் திருமுறையில் எடுத்து போய் பிரிண்ட் பண்ணிட்டாங்க. அது நம்மளுக்கு 5ஆம். ஆனால் இன்றைக்கும் நம்ம ஆள் என்ன சொல்கிறாங்க, முதல் 5 திருமுறை வேணான்றாங்க. அப்படிலாம் சொல்லவே கூடாது, எல்லாத்தையும் படித்து புரிஞ்சிக்கணும். ஆகவே முதல் திருமுறை எழுதின காலத்திலேயே வள்ளலார் 6ஆம் திருமுறை எழுதின அறிவு அவருக்கு இருந்திருக்கு, நாம் தான் புரிஞ்சிக்கல. அப்போல்லாம் வள்ளலார் வந்து இப்படி இருந்தார் அப்படி இருந்தார், அவரே சொல்லிட்டாரு, அப்போது எனக்கு சிற்றறிவு இருந்தது. இதை வந்து சத்தியமாக நான் ஒத்துக்க மாட்டேன். அந்த தெய்வமலை மாலை எடுத்து படிங்க. அப்போது அந்த 9 வயசுலேயே அந்த 51 வயசில் அவர் சித்தி அடைந்த போது அவருக்கு என்ன ஞானம் இருந்ததோ அது 9 வயசில் இருந்தது. அப்போ ஏன் அவர் அப்படி சொன்னார்னா நமக்காக சொன்னார். அவர் எல்லா கோயிலுக்கும் போய் வழிபட்டார், எல்லா தெய்வத்தையும் கும்பிட்டாருன்னா நமக்காக கும்பிட்டாரு. அதாவது முதல்ல சொன்ன பாருங்கள், ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும், பாடுற மாட்டேங்க ஆடிக்கணும். ஒரு மனிதனாக பிறந்து முதல்ல பக்தி மார்க்கத்தில் இருந்து எல்லா தெய்வத்தை வணங்கி அதுக்கப்புறம் ஞான மார்க்கத்தை வந்து இதெல்லாம் கடவுள் கிடையாதுடா, இறைவன் ஒருத்தன் தான், அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தான் அப்படின்னு நம்மளுக்கு காண்பிப்பதற்காகத்தான் இந்த நாடகம். இப்போது ஒரு பையன், நம்ம பையனுக்கு எடுத்தவுடனே வந்து நம்ம காலேஜில் சேர்க்க மாட்டோம். எல்கேஜி யூகேஜி எல்லாத்தையும் கற்றுன்னு வந்து தான் காலேஜ். அந்த மாதிரி இந்த பக்தி மார்க்கத்திலேருந்து ஆரம்பித்து ஞான மார்க்கத்துக்கு வரணுன்றத பல பெருமை சொல்கிறார். ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டோம், கடைசி வரைக்கும் பக்தி மார்க்கத்தையே கட்டி பிடிச்சிக்கணும். அதுலேருந்து வெளியே வரவே நம்மளுக்கு மனசு வரல. ஏன்னா பயம். இத்தனை வருஷமாக நம்ம கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டோமே, இப்போ விட்டுடா சாமி கண்ணை குத்திடுமே, ஏதாவது அபராதம் ஆகிடும், ஏதாவது தெய்வ குற்றம் ஆகிடும். சத்தியமாக அது மாதிரிலாம் நினைக்கவே நினைக்காதீங்க. நீங்கள் நல்லா இருக்கணும்னா உங்கள் மனசு நல்லா இருக்கணும். உங்கள் மனசு நல்லா இருந்தால், உங்கள் மனசு சும்மா நல்லா சுத்தமாக இருந்தால், அதை திருவள்ளுவர் சொல்லுவார், மனத்துக்கண் மாசிலனாதல் அனைத்து அரண் ஆகில நீரப்பிறன்வார். உன் மனசு சுத்தமாக இருந்தால் நீ எல்லா தர்மத்தையும் செஞ்சதுக்கு சமன்வார். யாருக்கா சுத்தமாக இருக்கா, ஏதாவது ஒரு சபலம், ஏதாவது ஒரு ஆசை, பேராசை, மாயை வந்து மனசை குரங்கு மாதிரி இந்த மனசு அலப்பாஞ்சினே இருக்குது. ஆகவே அந்த மனசு சுத்தமாக இருந்தால் போதும். நீங்கள் விளக்க கூட ஏற்ற வேண்டியதில்லை, உள்ளுக்குள்ளே விளக்கு இருக்குல்ல, அதை கண்ணை முடின்னு அதை வணங்குறாவே போதும். நம்ம திருப்திக்கு ஏற்றுறோம், தப்பு கிடையாது, நல்ல விஷயந்தான். அதாவது இது மாதிரி தான் இறைவன் இருக்கார். எப்படி வடலூரில் வந்து எப்படி இறைவனை தரிசிக்கணும்னு சொல்லிட்டு 7 திரையை போட்டு நீக்கி காட்டுறாங்களோ, அது எதுக்கு, ஒரு மாடல். இப்போ பெரிய பெரிய மதுரை கோயிலுக்கெல்லாம் போனீங்கன்னா, ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போனீங்கன்னா, அங்கே அந்த கோயிலோட ஒட்டுமொத்த மாடலை வந்து ஒரு இந்த மாதிரி கண்ணாடி பெட்டியில் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு மாடல் தான் வடலூர். நம்ம என்ன பண்ணோம், மாடலே கட்டின்னு அழுகுறோம். அதுக்கு நான் வடலூருக்கு போவேனான்னு சொல்ல, தப்பாக நினச்சிக்காதுங்க. வடலூருக்கு போங்க, அந்த இடத்துல ஒரு ஆற்றல் களம் இருக்குது, அதை வந்து நீங்கள் பெறுங்க. அதெல்லாம் கண்டிப்பாக போங்க, தப்பே கிடையாது. ஆனால் அதால் மட்டுமே நீங்கள் இறைவனை அடைய முடியும்னா அடைய முடியாது. உங்கள் தேகத்தை சுத்தப்படுத்தினாதான், முத்தேக சித்தி பெற்றாதான் அந்த இறை தரிசனத்தை நம்ம இங்கே பெற முடியும். ஆகவே நம்ம கிட்ட இருந்து தான் ஆரம்பிக்குது. மரணமில்லா பழி எங்கே ஆரம்பிக்குதுன்னா உங்களுக்குள்ளேருந்து ஆரம்பிக்குது. ஏன்னா சபை உங்களுக்குள்ளே தான் இருக்குது. இங்கே இந்த சபை உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்குது. சபை என துலமென தானமன் எனக்கு ஏற்கனவே வள்ளலாருக்குள்ளே சபையை கண்டுபிடிச்சிட்டாரு. அதை தான் வெளியே கட்டியிருக்காரு. அவர் மனசுக்குள்ளே என்ன பார்த்தாரோ அதை தான் தீபமாக ஏற்றினார். அவர் மனசுக்குள்ளே எந்த சபையை பார்த்தாரோ அதை தான் ஞான சபையை கட்டினார். அப்போ எல்லாமே எங்கே துவங்குதுன்னா உங்களுக்குள்ளே தான் துவங்குது. வெளியே ஒன்றுமே கிடையாது, புறத்தில் ஒன்றுமே கிடையாது. ஆனால் தான் சன்மார்க்கம் என்பது அக வழிபாடு. நம்ம திருப்திக்காக விளக்கேற்றுறோம், வணங்குறோம், எல்லாத்தையும் செய்கிறோம், தப்பு இல்லை, செய்யுங்க. அப்படி தான் வர முடியும். படிப்படியாக தான் வரும். எடுத்தோடனே கண்ண முடியுன்னு சிற்சபையில் ஜோதி இருக்குது பார்க்கணும்னா பார்க்க முடியாது. அந்த பக்குவம் உங்களுக்கு வராது. பார்த்து படித்து வணங்கி அந்த அருளாற்றல் கிடைச்சி அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு பக்குவம் வரும். ஆகவே எல்லாமே முக்கியம். ஆனால் கடைசியாக நம்ம செய்ய வேண்டியது இந்த ஜோதி தரிசனத்தை அந்த வடலூரில் பார்க்குறத இந்த உடலூரில் பார்க்க வேண்டும். அதுக்கு தான் நம்ம வந்திருக்கோம், அதுக்கு தான் நம்ம பிறந்திருக்கோம். தயவுசெய்து இதை எந்த தூக்கத்தில் கூட இதை மறக்காதீங்க. அதுக்கு என்ன செய்யணுமோ உரைநடை பகுதி கையில் எடுத்துங்க, அதில் எழுதுங்க, படிங்க. திருப்பி நான் சொல்கிறேன், எனக்கு சேர்த்தா நான் சொல்லிக்கிறேன், உங்களுக்கு மட்டும் இல்லை. ஒரு நொடி கூட வீணாக்காமல் எல்லாத்தையும் தூக்கி போட்டு டிவி பார்க்குறது, சீரியல் பார்க்குறது, ஃபோனை பார்க்குறது, வெட்டியாக பேசுகிறது, பக்கத்து வீட்டில் பேசுகிறது, இங்கே பேசுகிறது, ஆஃபீஸில் போய் அது எல்லாத்தையும் விட்டுருங்க. ஆஃபீஸில் வேலை செய்யுங்க, அவ்வளோதான், முடிச்சுட்டு வந்துடுங்க. 24 மணி நேரமும் நாம் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் பிள்ளை. மரணமில்லா பெரு அடைய வேண்டியது நம்முடைய கடமை, நம்முடைய குறிக்கோள். அதுக்கு என்னென்ன ஒழுக்கம், இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம், கொலை கொலை தவிர்த்தல், காம குரோத லோம மதம் ஆச்சரியத்தை விடுதல், எல்லார்ட்டும் இரக்கமாக இருக்குதல், சகோதரோட பாவித்து பழகுதல், தயவோடு இருப்புதல், எல்லாருக்கும் உதவி செய்தல், பசிச்சவனுக்கு சாப்பாடு போகிறது, பசி, பிணி, கொலை, தாகம், பயம், எளிமை, இச்சை, இந்த 7 வகையான ஜீவகாரணத்தை பண்ணுறது. இதெல்லாம் தொடர்ந்து பண்ணிகிட்டே வந்தீங்களேன்னா
எல்லா ஆசைகளையும் விடுறது, எல்லா பற்றையும் விடுவது, இதெல்லாம் செஞ்சீங்களேன்னா இந்த தேகத்தை முத்தேக சித்தி பெறுவது சொல்லும்போதே மலைக்குதா? ஆனால் செய்ய முடியும் நம்மளால். செஞ்சு காட்டின அடையாளம் நம்மக்கிட்ட இருக்குது, சாட்சி இருக்கார், வள்ளலார் இருக்கார். நிறைய பேர் சொல்லுவாங்க அதெல்லாம் முடியாதுப்பா, வள்ளலாரால் மட்டும்தான் முடியும்னுவாங்க. நம்மளாலேயும் முடியும். அதுக்கு தான் ஒரு உதாரணம். அதனால தான் என்ன சொல்கிறாரு, எல்லாம் செயல்கூடும் என்னான எம்பலத்தை எல்லாம் வல்லான் தனையே ஏற்றுன்னு பாடுறாரு. எல்லாம் வல்லான்னா யார்? அருட்பெருஞ்சோதியாண்டவர். அவர் மேலே சத்தியம் பண்ணி சொல்கிறாரு. அப்போ உனக்கு என்ன தயக்கம்? நம்ம ஏதாவது பசங்களை கேட்போம், என் மேலே சத்தியமாக சொல்லு, அவன் பயந்துடுவான். அப்போ உண்மையை சொல்லிடுவான். ஏன்? நம்மளுக்கு அம்மா வேணும், அப்பா வேணுன்ற. அப்போ அவர் மேலே சத்தியம் பண்ணும்போது அது உண்மை தானே? அப்போ உங்களாலேயும் அடைய முடியும். அருள் பேரில் திரும்பவும் ஒரு 5 வயல் புரியும்னா ஏன் நம்மளால் முடியாது? அதனால் அகவல் படிங்க, சபைக்கு வாங்க, விளக்கேற்றி கும்பிடுங்க, வடலூருக்கு போங்க, எல்லாத்தையும் பண்ணணும். அதே சமயம் நம்ம சுத்தப்படுத்தி நமக்குள்ளே அந்த இறைவனை, இந்த சபையை சுத்தப்படுத்தி இதுக்குள்ளே இருக்கிற இறைவனை திருச்சபை புருவ மத்திக்கு ஒரு பாட்டில் பாடுவார். கண் கழிக்க புகை சிறிதும் காட்டாது புருவ கலை நடுவே விலகின்ற கற்பூர விளக்கே அப்படின்னு இந்த சிற்சபையில் இருக்கிற ஜோதியை பற்றி பாடுவார். இப்போது விளக்கேற்றினா இது கண்ணாடிக்குள்ளே இருக்குது. சாதாரண விளக்கேற்றினா பார்த்திங்கன்னா புகை வரும், கண் எரியும், கண் எரிச்சல் வரும். ஆனால் ஒரு விளக்கு நம்ம பிறந்ததுலேருந்து எரிஞ்சினே இருக்குது. சிற்சபையில் ஆன்மாவின் உள்ளொலியாக இங்கே ஒரு விளக்கு எரிஞ்சினே இருக்குது. நம்மளுக்கு கண் எரிச்சல் இருக்குதா? புகை வருதா? அப்படிப்பட்ட ஒரு ஞான தீபம் அது இங்கே எரிஞ்சினே இருக்குது. அதை வள்ளலார் சிந்திக்கிறாரு, அதை அழகாக பாடுறாரு. கண் கழிக்க புகை சிறிதும் காட்டாது புருவ கலை நடுவே விளங்குகின்ற கற்பூர விளக்கு அப்படின்னு எல்லாம் எவ்வளோ ரசிக்கிறார் பாருங்கள். இறைவனை நம்ம எப்படி காதலை ரசித்து கவிதை எழுதுமோ அந்த மாதிரி அங்கே காதல் செய்ய சொல்கிறாரு. இறைவன் மேலே காதலிக்க சொல்கிறாரு. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கன்னு அந்த காலத்தில் சமயக்குருவர்கள் பாடினாங்களே, அதுதான் உண்மை. நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே உள்ள மக்களை காதலிச்சுட்டு ஏமாந்து போயிடுறோம். அவன் மேலே பாசம் வச்சேன், திருப்பி பாசம் வைக்கல, அவரை நேசித்தேன், பாசம் வைக்கல அப்படின்னு ஏமாந்து போயிடுறோம். அதனால் யார் மேலேயும் பாச பந்தம், ஆசை, காதல் வைக்காதீங்க. உங்கள் கடமையை செய்யுங்க, இரக்கத்தோடு இருங்க. ஆனால் யார்கிட்ட காதல் வைக்கணும்னா இறைவன் மீது காதல் வைக்கணும். அவர் தான் நம்ம கணவர், நாம் பத்தினி, அவர் பதி. அப்போ நம்மளோட காதல்லாம் எங்கே இருக்கணும்? இங்கே இருக்கணும். அப்படி காதலிக்கும் போது அதுதான் உண்மையான காதல். அப்போ இந்த உலகத்தில் ஏமாற்றமே வராது. நான் என் பிள்ளைக்கு இவ்வளோ செஞ்சேன், என்னை ஏமாற்றிட்டா, என்னை போய் அனாதாசிரமம் சேர்த்துட்டா, என் தங்கச்சி இவ்வளோ பண்ண ஏமாற்றிட்டா, என் அண்ணனுக்கு இவ்வளோ பண்ணேன், எங்கள் அக்காவுக்கு இவ்வளோ பண்ணேன், என் தம்பிக்கு இவ்வளோ பண்ணேன், என் நண்பனுக்கு இவ்வளோ பண்ணேன். நம்ம ஏமாந்து எவ்வளோ துடிக்கிறோம், திருப்பி வரலண்ணா. அதனால் யாரும் ஆனால் இருக்கணும், எல்லார்ட்டும் அன்பாக இருக்கணும். அதுக்குன்னு தூக்கி போட்டு வர சொல்ல, எல்லோரும் உதறணும், எல்லாரையும் நேசிக்கணும், தயவோடு இருக்கணும், கருணையோடு இருக்கணும், இரக்கத்தோடு இருக்கணும், ஒரு அளவோடு இருக்கணும். பட்டும் படாமல் தாமரை தண்ணி மாதிரி இருந்து அப்போ தான் நம்ம இந்த உலகத்தை விட்டு வெளியே வர முடியும். இல்லாட்டி கடைசி வரைக்கும் பாசபந்தத்திலே விழுந்து உலகிலே விழுந்து இறைவன் ஞாபகமே இல்லாத போயிடும். ஒரு காலகட்டத்தில் குடிசைவன் எப்படி போதையில் இருப்பானோ, உலகத்தை பற்றி அனுபவமே இல்லாத இருக்குமோ, அந்த மாதிரி உலகியல் போதையில் நாம் இருக்கோம். இந்த போதையிலேருந்து வெளியே வரணும்னா அதுக்கு ஒரே மருந்து, போதையில் இருக்க என்ன பண்ணுவாங்க, தண்ணி ஏற்றி தெளிப்பாங்க, ஒரு குடம் தண்ணி ஏற்றி தலை மேலே ஊற்றுவாங்க. அந்த மாதிரி இந்த அருட்பாதை வச்சு நம்ம தலை மேலே ஏற்றி படித்து நம்ம போதைகளை நீக்கி, மாயைகளை நீக்கி, எல்லா உலக பற்றுக்களையும் இச்சைகளையும் நீக்கி, நீ தான் சரணாகதின்னு அவரே நினச்சி 24 மணி நேரமும் எப்படி ஒரு தாய் குழந்தையை பார்க்குறாலோ, ஒரு பெத்த குழந்தை பெட்ரூமில் இருக்கும், இல்லை யானையில் இருக்கும், அந்த மாதிரி கிச்சனில் இருப்பாங்க, சமையல் பண்ணினே இருப்பாங்க, ஞாபகம் ஃபுல்லாக இங்கே இருக்கும். உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஓடி போய் பார்ப்பாங்க குழந்தை அழுதுச்சுன்னு, ஆனால் அது தூங்கின்னு இருக்கும். இவங்களுக்கு அதே ஞாபகம், இது குழந்தை அழுதுச்சான்னு, ஆனால் அது பாட்டு ஜாலியாக தூங்கின்னு இருக்கும். எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக, அந்த நினைவு ஃபுல்லாக அங்கே தான் இருக்கும். அந்த மாதிரி நான் பேசினிருந்தாலும் படிச்சுருந்தாலும் வேலை செஞ்சாலும் உங்கள் நினைப்பு முழுக்க அங்கே இருக்கணும். என்னுடைய அப்பா அம்மா, என்னுடைய கணவர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நினைப்பு முழுக்க அவர் மேலே இருந்தால் உலகத்து மேலே நினைப்பு வராது. நம்ம சீக்கிரமாக மரணமில்லை அடைய முடியும் என்பதை சொல்லி, இதுதான் அருட்பெருஞ்சோதியாண்டவரின் பெருமைகள் என்று சொல்லி இத்தோடு நிறைவு செய்து மீண்டும் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.